படுத்திடும். இப்போ வாழைக்காய் சமைச்சு சாப்பிடணும்னா மாசத்துக்கு ஒரு தடவை தண்ணியில போட்டு வாழைக்காவை வேக வச்சிருங்க. அதை திருவுறதுல போட்டு நல்லா திருவிக்குங்க. திருவி தேங்காய் துருவல் மாதிரி ஆக்கிட்டு அதுல பெருங்காயம், ஜீரகம், பூண்டு போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. மூட்டு வலி அதிகமாகாது. அடுத்து பச்சரிசி, புழுங்கல் அரிசியை நல்லா குழக்கலன்னு வடிச்சு சாப்பிடுங்க, குக்கர்ல போடாம. பச்சரிசி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா மூட்டு வலி அதிகமாயிடும். ஸோ இந்த படைக்கிறவங்க, அமாவாசைக்கு சாமி கும்பிடுறவங்க எல்லாம் பச்சரிசி அதிகமா தொடர்ந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மூட்டு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ காலவே ஊன முடியாது. ஸோ அதனால அந்த ஹேபிட் வேண்டாம். ஸோ அந்த ஒரு சாம்பிளுக்காக இலையில படைச்சதை மட்டும் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு புழுங்கல் அரிசி போட்டு சாப்பிடுங்க. எல்லாமே நம்ம மனசுதான் காரணம். சரி, ஓகே. நாம் உண்ணும் உணவுகள் செரிக்க நம்ம என்ன பண்ணோம்? ஸோ இப்போ இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் சாப்பிட்டாலே எனக்கு மூட்டு வலி வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம செரிமான ஆற்றலை அதிகப்படுத்தி கொள்ளணும். அப்பத்தான் நம்ம மூட்டு வலியில இருந்து நிரந்தர தீர்வு அடைய முடியும். அப்ப செரிமான ஆற்றலை எப்படி அதிகம் செய்வது? நம்ம நல்ல வீட்டுல